யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வைகாசி விசாகம், வைகாசி மாதத்தில் இருந்துருக்கோம். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் அதுதான். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அவரோட நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கிறதே அவருடைய அவதாரத்துக்கான இதெல்லாமல் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பிரசாதமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, முருகப்பெருமானுக்கு எப்பயுமே ரொம்ப விசேஷமான ஒரு இது திணை அரிசி. ஸோ அந்த திணை அரிசியை வச்சு நம்ம ஒரு சக்கரை பொங்கல், அதில் சக்கரை பொங்கலில் ஏன்னா தேன் திணை இது ரெண்டு தான் அவருக்கான மெயின் ரொம்ப இஷ்டமான ஒரு இது. ஸோ அந்த சக்கரை பொங்கலில் தேனையும் விட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஸோ இன்னொன்று கந்தரப்பம் சொல்லுவாள். இதுவும் ரொம்ப விசேஷம் அவருக்கு நைவேத்தியத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு. ஸோ இது ரெண்டுமே பார்க்க போகிறோம். நம்ம கந்தரப்பத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது பார்த்தோன்னா இந்த கப்பால் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். பச்சரிசி, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சோக் பண்ணி வச்சுருக்கேன். டோட்டலாக இந்த கப்பால் 1 கப் தான் பச்சரிசிங்கிறது, 1 கப்பு வெல்லம் போகிறோம். அதை முன்னாடி கரைச்சிக்கலாம். ஜஸ்ட் அதே மாதிரி கப்பால் ஒரு 1/2 கப்பு தண்ணி விடுறேன் இது கரையறதுக்கு. இது நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் இதையே விட்டு அப்படியே அரைச்சின்னு வந்துடலாம். இது மிக்சியில் எடுத்துக்கிறேன். பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம். திருப்பி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். பச்சரிசி 1 கப்புனா 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க உளுத்தம்பருப்பு போடுங்க, ஒரே 1 ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போடும். இல்லை உங்களுக்கு ரொம்ப கசக்கும் அப்படின்ற மாதிரி தோணித்துன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போனாலும் போட்டுக்கோங்க. ஆனால் 1/2 டீஸ்பூன் போட்டுனேன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது தண்ணி இல்லாத சுத்தமாக இது பண்ணி இதில் எடுத்துகிட்டு இருக்கோம் மிக்சியில். அதுக்கப்புறம் வெள்ளைக்கரைசல் ஆறின அப்புறமா அதையும் இதோடு விட்டு தேங்காய் நல்லா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சின்னு வந்துடலாம். நல்லா இது ஆற விட்டுடுங்கோ. நல்லா கொதித்து கரைஞ்சிடுத்து. இதுலேயே 1 2 3 ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 4 ஏலக்காயை அப்படியே போட்டு அரைச்சிடுவோம். இதில் இது ஆறினப்பறம் இதை அப்படியே வடிகட்டி எடுத்துடுவோம். இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்துட்டு கொஞ்சம் நாழி அப்படியே வச்சுடுங்கோ. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா எண்ணெயில் விட்டு எடுத்துடலாம். ஜோரான கந்தரப்பம் தயார். இப்போ நம்ம இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த திணை அரிசியில் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கிட்டக்க திணை அரிசி எடுத்துருக்கேன். 1/2 கப் கிட்டக்க பயத்தம்பருப்பு. பயத்தம்பருப்பில் நீங்கள் வறுத்த வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிடுங்க. இப்போ எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்துட்டோமோ அந்த கப்பாலே 5 கப் கிட்டக்க வெந்நீர் விடுறேன். இதில் நல்லா கொதிக்கிற வெந்நீரை விட்டுருங்கோ. இதில் 5 கப் அளந்து விட்டு வச்சுருந்தேன் நான். இது அப்படியே கொஞ்சம் நாளைக்கு மூடி வச்சுருங்கோ. இந்த கந்தரப்பமோட மாவு ஊறுற அளவுக்கு இதுவும் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை அடுப்பை பற்ற வச்சு நல்லா இதை
ஒரு 4 விசில் கிட்ட வாங்கினேன்னா நல்லா குழச்சலாக ஆகும். ஸோ இது வெந்நீரில் ஒரு 1/2 hour ஊறட்டும் போகிறோம். ஜஸ்ட் நான் அடுப்பை பற்ற வைக்கல, மூடி போட்டு மூடி வைக்கிறேன், அவ்வளோதான். அடுப்பை பற்ற வைக்க வேண்டாம். ஒரு 1/2 hour கழித்து இதை இது பண்ணலாம். ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பாக்கி சமாச்சாரம் எல்லாம் பேசிடலாம். ஸோ வர மே 22 அன்னைக்கு வைகாசி விசாகம். ஸோ அது தொடர்புடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்கோசரம் முருகப்பெருமானோட அவதாரம் இருந்தது. அதாவது ஒரு சமயம் வந்து சிவபெருமான் வந்து ஆழ்ந்த தவத்தில் இருந்துருக்கிறதே சூரபத்மனோட இது வந்து ரொம்ப அட்டூழியம் ஜாஸ்தியாக இருந்ததுனால தேவேந்திரன்கிட்ட போய் முறையிடுறா. தேவேந்திரன் வந்து சிவபெருமான் தான் அதுக்கான இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் முறையிடுறதுக்கு போகிறா. ஆனால் அவர் ஆழ்ந்த தபஸில் இருக்கார். அப்போது வந்து மன்மதனை விட்டு அவரை எழுப்ப சொல்கிறா. அப்போது அவர் இது பண்ணின கையோட ரொம்ப அவருடைய நெற்றி கண்கள்லேருந்து 6 நெருப்பு இது வந்து 6 தாமரையில் போய் விழுறது. அதுலேருந்து சரவண பொய்கைன்றதில் 6 தாமரை இருக்கும். அந்த 6 தாமரையில் போய் விழுறது அவர் வந்து முருகனோட அவதாரம். 6 குழந்தையாக பிறக்கிறார். கார்த்திகை பெண்களால் அவர் வளர்க்கப்படுறார். அதனால தான் அவருக்கு கார்த்திகேயன்னும் பேர். அதே மாதிரி அவரை வந்து அம்பாள் பார்வதி வந்து அதை எல்லாத்தையும் சேர்த்து 6 குழந்தையும் சேர்த்து அணைக்கடிச்சு 6 தலையும் 12 கைகளுமா அவர் ஆறார். ஸோ அதனால தான் அவருக்கு வந்து ஆறுமுகன்ற பேரும் வருது. அதுக்கப்புறமா அவர் வந்து சூரபத்மனை வதம் பண்ணிவிட்டு தேவேந்திரனோட பெண்ணான தேவயானையை வந்து திருப்பரங்குன்றமில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். இதுதான் அந்த இதுக்கான இது. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு தான் அவர் சிவபெருமானோட நெற்றி கண்கள்லேருந்து அவர் தோன்றினார். அதனால இந்த நாள் தான் அவருடைய இதுன்னு சொல்லிட்டு திருச்செந்தூரில் வந்து அதுவும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவா. எல்லா முருகன் சந்நிதியிலையுமே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவா. எக்ஸ்பெஷலி திருச்செந்தூரில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பராசர முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு 6 குழந்தைகள் இருந்தா. இந்த 6 குழந்தைகளும் ஒரு தடவை வந்து நதி நீரில் விளையாடிட்டு இருக்கிறதே அந்த நீரை வந்து ரொம்ப அசுத்தம் பண்ணுவா. அதில் இருக்கிற மீன் தவளை இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படும். அதை பார்த்துட்டு பராசர முனிவர் சொல்லுவார், குழந்தையெல்லாம் அது மாதிரி பண்ணாதீங்கோ, மித்த உயிரினங்கள்லாம் கஷ்டப்படுறது பாரு அப்படின்னு சொல்லுவார். பட் அந்த குழந்தைகள் கேட்க மாட்டா. அதே மாதிரி ரொம்ப அமக்கலம் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ அப்போது பராசர முனிவர் தன்னோட குழந்தையிலே வந்து நீங்கள் எல்லோரும் மீன்களாக ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு இது சபிச்சுடுவார். அந்த 6 குழந்தைகளும் மீன்களாக ஆகி அந்த குளத்திலே இருந்துருக்கும் அப்படியே. அப்போது வந்து ஒரு தடவை பார்வதி மாதா வந்து தன்னுடைய குழந்தையான முருகருக்கு ஞானப்பால் தங்க கிண்ணத்தில் கொடுத்துட்டுருக்கிறதே அது அவருடைய வாயிலேருந்து ஒரே ஒரு சொட்டு பால் அந்த நீர்நிலையில் வந்து விழும். அப்போ அந்த 6 மீன்களும் அந்த ஒரு சொட்டு பாலை சாப்பிட்டுட்டு அவள் வந்து ரிஷிமுனிகளாக திருப்பி உருவம் மாறிடுவா. அப்போது சிவபெருமான் சொல்வர், நீங்கள் திருச்செந்தூரில் போய் தபசுருங்கோ, முருகப்பெருமானோட அருளால் உங்கள் எல்லாருக்கும் எல்லா சாப விமோச்சனம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவார். அதனால இப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு அங்கே வந்து ஒரு தொட்டியில் வந்து 6 மீன்களை போட்டு அவளுக்கு சாப விமோச்சனமான இது மாதிரி அங்கே ஒரு இது பண்ணுவாள். அட் த சேம் டைம் வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்து முன்வினை காரணமாக நிறையா பிரச்சனைகள் இருந்துருக்கோ அவள் எல்லாரும் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வேண்டிண்டா இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் சொல்லிட்டு பெரியவாள்லாம் சொல்லிட்டு இருக்கா. இன்னும் உங்களுக்கு பார்க்க போனேன்னா நிறையா இது வந்து தேவேந்திரனுடைய மகளாகவும் அதுக்கப்புறமா வள்ளியாகவும் பிறந்தது வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன், சுவாமிக்கெல்லாம் வந்து 2 பொண்டாட்டின்னு யாரும் நினைக்காதீங்கோ. இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியாக இருந்து சுவாமி வந்து நமக்கு வந்து எல்லா இதுலேயும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார், அவ்வளோதான். இதில் வந்து பார்க்க போனேன்னா தேவயானையும் வள்ளியும் நான் நிதானமாக உங்களுக்கு வந்துட்டு அது ஆன்மீக யோகியில் திருப்பி நம்ம வந்து கதையெல்லாம் போட்டுருக்கோம். ஆன்மீக யோகியில் உங்களுக்கு சொல்கிறேன், தேவயானையும் வள்ளியும் யாராக இருந்து அதுக்கப்புறமா யாராக வந்து திருப்பி பிறந்து முருகனை கல்யாணம் பண்ணிக்கிறா, எதுக்கோசரம் கல்யாணம் பண்ணிக்கிறான்ற கதை நிச்சயமாக ஆன்மீக யோகியில் சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்கலாம். ஏன்னா ஆன்மீக யோகியில் நம்ம அக்ஷய திருதியை அன்னிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் ஒரு சில கதைகள் சொல்லியிருக்கோம், ஒரு மந்திரங்களுக்கான பலன்கள்லாம் சொல்லிட்டுருக்கோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒன்று சில இது சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் அதையும் கேட்டு எல்லாருமே உபயோகப்படுத்திக்கலாம்.
ஸோ இந்த வைகாசி விசாகம் வந்து ரொம்ப விசாகம் அப்படின்னு சொன்னாலே வந்து முருகப்பெருமானுக்கே விசாகன்ற ஒரு பேர் உண்டு. பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு இது. இந்த வைகாசி மாதத்தில் இருக்கிற விசாகத்தில் தான் அவர் பிறந்தார் அப்படிங்கிறதுனால விசாகன்ற பேர் அவருக்கு. ரொம்ப வசத்தியான ஒரு நன்னாள். யாருக்கெல்லாம் முன்வினை பயன்கள்னால கஷ்டப்பட்டாலும் முருகப்பெருமானை நோக்கி இந்த விரதம் இருந்து நீங்கள் கொண்டாடினேன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். கந்தரப்பம்க்கு அரைச்சன் வந்துட்டோம். இதை வந்து நான் அடுப்பில் ஏற்றிட்டேன். அது ஆகிறதுக்கு ஒரு 4-5 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் அது குழச்சலாக ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. ஸோ இது கப்பில் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி விட்டுக்கிறேன். இந்த கந்தரப்பத்தை வந்து நீங்கள் கார்த்திகை போது பண்ணலாம். இந்த மாதிரி வைகாசி விசாகம் அட் த சேம் டைம் பின்னாடியே வந்து உங்களுக்கு கந்தசஷ்டி போது பண்ணலாம். முருகனுக்கு நீங்கள் எப்போ பிரசாதம் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த கந்தரப்பம் நீங்கள் ஒரு ஒன் ஆஃப் த டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காதா மாமின்னு கேட்டீங்கன்னா இந்த கந்தரப்பம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது. கொஞ்சமாக ஒரு தண்ணி விட்டு அலப்பி விட்டுருக்கேன். இது அவ்வளோதான். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் இருக்கணும். அதாவது தோசை மாவு பேட்டர் இருக்கிற லெவலில் இருந்தால் போதும். ரொம்ப தின்னாக்கிடாதீங்கோ, ரொம்ப திக்காகவும் ஆக்கிடாதீங்கோ. அரைச்சிட்டு சொன்ன மாதிரி ஒரு 1/2 hour ஊற விடுங்க போதும். சரியாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். இது வந்து ரொம்ப இதுக்கு மேலே ஸ்வீட் இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெயில் போடுறதே அலந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக ஒரு கப் அரிசினா 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க போதும். ஸோ அந்த உளுந்தும் கடலைப்பருப்புமே அதை சாஃப்டாக வச்சுக்கும். இதுக்கு வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி வெந்தயம் போடுறதுனால நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி திருச்செந்தூரில் வந்து இன்னொரு நிகழ்வும் இருக்குது. என்னென்னு கேட்டீங்கன்னா அது வந்து கந்தனை குளிர்விக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவருடைய வாசப்படியில் வந்து தண்ணி இது பண்ணி வச்சு அவருக்கு நிறைய அன்னைக்கு விடிகாலம்புற 1 மணிலேருந்து அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணுவாள். ஏன்னா இது கோடை நாளில் சுவாமியை நம்ம குளிர்விச்சாதான் நமக்கு அவர் குளிர்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அது மாதிரி எல்லாருமே இதெல்லாம் பார்க்கறதுக்கு யாரெல்லாம் முடியுமோ அவளுக்கெல்லாம் அனுகிரகம் கிடைச்சதுன்னா போய் பார்த்துட்டு வாங்குவோம். சூரபத்மனை வதச்சது பற்றி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுதான் மகாசஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கொண்டாடுறது. தீபாவளி கழித்து வர இதில் அவனை சூரபத்மனை வதம் பண்ணி அவனை வந்து சேவலாவும் கொடியாகவும் அவரை ஏற்றுக்கிறார். கொடியில் இருக்கிற ஒரு இதுவாக, அதாவது நீங்கள் அவரோட கொடியில் பார்த்தீங்கன்னா சேவல் இருக்கும், கொடியும் சேவலுமாக ஆக்கிக்கிறார் அவர். ஸோ எண்ணெய் காஞ்சிருக்கு. ஒரு கரண்டியாக விடலாம். அடுப்பு மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. கந்தரப்பம்ன்றது இந்த மாதிரி நல்ல உப்பலாக இந்த மாதிரி ஜம்முன்னு வரும், உப்பிண்டு வரும். இது நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் சாஃப்டாக. ஸோ இந்த கந்தரப்பம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம எடுத்த இந்த 200 grams அரிசிக்கு எவ்வளோ வரும்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு 10லேருந்து 15 பீஸ் வரைக்கும் வரும். டிபெண்ட்ஸ் உங்களுடைய சைஸை பொறுத்தது. நீங்கள் எவ்வளோ பெருசு விடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஒரு முக்கால் கரண்டி எடுத்து விடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த திணை அரிசி சக்கரை பொங்கலுக்கான வெல்லம் கரைச்சிக்கலாம். இந்த கப்பால் 1 கப்பு தான் திணை அரிசி எடுத்தோம். ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். 1.25 கப் கிட்ட நான் போடுறேன். வேணுங்கிற நல்ல ஸ்வீட்டாக வேணுங்கிறவா 2 கப் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் தேன் வேறு விட போகிறோம். ஸோ இது சரியாக இருக்கும். எங்களுக்கு சக்கரை பொங்கல் வந்து நல்ல ஸ்வீட்டாக தான் வேணும் அப்படிங்கிறவா வந்து நான் 1:2 அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் தேன் விட்டேன்னா சரியாக இருக்கும். நான் வந்து 1.25 கப் போட்டுட்டு ஒரு 1/2 கப் தேன் விட்டுறேன். அது சரியாக இருக்கும். இது கரையட்டும், நம்ம பார்க்கலாம்.
இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விடுங்க. இதெல்லாம் முன்னாடியே வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா அது ப்ரெஷர் இறங்கலை, அதான் எனக்கு பிரச்சனை, வேறு ஒன்றுமே இல்லை. முந்திரி பருப்பு 10-12 போடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட திராட்சை பழம் போடுறேன். இது உங்களோட ஆப்ஷனல், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை இது பண்ணி அடுப்பை அணைச்சிடுறேன். நல்லா வறுத்துண்டாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுறதே பார்க்கலாம். அப்படிலாம் 4 விசில் வாங்கினீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக வரும். இதில் கரைச்ச வெல்லத்தை விட்டுக்கலாம். வெல்லத்தோடு கூட கொஞ்ச நாளைக்கு கொதிக்கணும். அது வெல்லத்தோடு வேணால் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போகணும். வெல்லமும் இந்த திணை அரிசி அது பேர் என்ன, பயத்தம்பருப்பு எல்லாம் ஒன்றா ஆகிக்கணும். ஸோ ஒன்றா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க. ஸோ நல்லா ஒரு 5 மினிட்ஸாக நல்லா கொதிச்சுட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, வறுத்து வச்ச இந்த முந்திரி திராட்சை, நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நெய்யோடு சேர்த்து விட்டுடுங்க. 2-3-4 டேபிள் ஸ்பூன் உங்கள் சௌகரியம் போல் விட்டுக்கோங்க. சக்கரை பொங்கல் அப்படின்னு சொன்னால் நெய் நிறையா நல்லா அதுவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தேன் எடுத்து வச்சுருக்கேன். தேனை அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் விடுங்க. ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப இது கெட்டியாக ஆகணும்னு போயிட்டே இருக்க முடியாது நீங்கள். ஸோ ஓரளவுக்கு ஆன கையோடு இதை அணைச்சிடுங்கோ. அப்புறம் இது ஆற 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 இறுகி போய்டும். அப்படியே இது அணைச்சிட்றேன். தேனை கொஞ்சம் பபிள்ஸ்லாம் குறையட்டும், கொஞ்சம் விடலாம். ஒரு 1/2 கப் கிட்ட தேன் விட்டுருக்கேன். ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் வாசனைக்கு. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஜோரான தேனும் திணை அரிசியும் சேர்ந்து சக்கரை பொங்கல் தயார். இது நல்லா ஆறட்டும். நான் ஆறினப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளேயில் பார்க்குறதே உங்களுக்கே தெரியும், நல்ல கெட்டியாக இருக்கும். இதில் கடைசியாக அடுப்பு அடைச்சாச்சு. நம்ம ஒரு சின்ன பிஞ்ச் பச்சை கற்பூரம் போடுவோம். கொஞ்சமாக சின்ன பிஞ்ச் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ வைகாசி விசாகத்துக்கான முருகப்பெருமானுக்கான நைவேத்தியம் தயாராக எடுத்து எல்லோரும் இதை பண்ணி பார்த்துட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. வருவான் முருக திருச்செந்தூர் அழகன், வருவான் முருக திருச்செந்தூர் அழகன், வடிவேலோடு மயிலேறிய விரைவாக விதையவோடு அருள வருவான் முருக திருச்செந்தூர் அழகன், வடிவேலோடு மயிலேறிய விரைவாக விதையவோடு அருள வருவான் முருக திருச்செந்தூர் அழகன். பழனிமலை வீற்றிருக்கும் பாலனே தயாளனே, பழனிமலை வீற்றிருக்கும் பாலனே தயாளனே, பார்வதியாள் பாலனே பார்ப்புகழும் சீலனே, பார்வதியாள் பாலனே பார்ப்புகழும் சீலனே, வடிவேலோடு மயிலேறிய விரைவாக விதையவோடு அருள வருவான் முருக திருச்செந்தூர் அழகன், வடிவேலோடு மயிலேறிய விரைவாக விதையவோடு அருள வருவான் முருக திருச்செந்தூர் அழகன். தணிகை மலை வீற்றிருக்கும் தணிகாச்சல தெய்வமே, தணிகை மலை வீற்றிருக்கும் தணிகாச்சல தெய்வமே, தமியேனை பாருமே தரிசனமும் தாருமே, தமியேனை பாருமே தரிசனமும் தாருமே, வடிவேலோடு மயிலேறிய விரைவாக விதையவோடு அருள வருவான் முருகன் திருச்செந்தூர் அழகன். சுவாமி மலை வீற்றிருக்கும் சுவாமிநாத சுவாமியே, சுவாமி மலை வீற்றிருக்கும் சுவாமிநாத சுவாமியே,
சுகநிதிதான் தாருமே சுகுண சுந்தராங்கனே, சுகநிதிதான் தாருமே சுகுண சுந்தராங்கனே, வடிவேலோடு மயிலேறிய விரைவாக விதயவோடு அருள வருவான் முருகன் திருச்செந்தூரழகன், வருவான் முருகன் திருச்செந்தூரழகன், திருச்செந்தூரழகன், திருச்செந்தூரழகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை தொடர்ந்து ஆன்மீக யோகியில் நான் வந்து கதை சொல்லியிருப்பேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். நிறைய ஸ்டோரிஸ் இப்போ ரீசெண்ட்லி அப்லோட் பண்ணிகிட்டே வரேன், ஒரு வாரத்துக்கு 1-2 அப்படின்ற மாதிரி அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது இல்லாமல் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த கதைகள்லாம் உங்கள் அத்து குழந்தைகளுக்கு சொல்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஸோ நன்றி, வணக்கம்.